நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, பழிக்கு பழி வாங்காதே. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 5, இறை சொற்றொடர்கள் 38 முதல் 42 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்ற நீதி ஏற்படுத்தப்பட்ட போது ஒரு சிறு பாதிப்பிற்காக உயிரையே எடுத்துவிடும் பழக்கம் இருந்தது. ஆனால் மோசே அதை மறுத்து சரிக்கு சரி என்ற நீதியை ஏற்படுத்தினார். ஆனால் ஆண்டவரோ அதனையும் மறுக்கின்றார். பழிதீர்க்கும் எண்ணத்தை முற்றிலும் விட்டுவிடும்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறிவுரை தருகின்றார். இதுவே மனித உறவுகளை காக்கும் லட்சிய சிகரம். நாம் பாதிக்கப்படுகையில் நிச்சயமாக அப்போதனை கட்டளையாக ஏற்கும் உணர்வு நமக்கு தேவை. ஆனால் மற்றவர்கள் பாதிக்கப்படுகையில் இந்த போதனையை காரணம் காட்டி பாதிக்கப்படுவோரை காப்பாற்றாமல் வாழாவிருக்கும்படி இப்போதனை தரப்பட்டதல்லவென்பது அழுத்தம் திருத்தமாக கூறப்பட வேண்டும். ஏனெனில் குறிப்பாக வன்முறையால் தலைக்கும் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய போக்கினை திருத்திக் கொள்வதற்கு பதில் ஒடுக்கப்படுவோரை பார்த்து இப்போதனையை கூறி அவர்கள் விழிப்புணர்ச்சியோடு விடுதலைக்காக செயல்படுவது தவறு என குறை காணும் போக்கு இன்று நாம் மீண்டும் மீண்டும் காணும் நிலையாக உள்ளது. அன்பார்ந்தவர்களே, பல இன குழுக்கள் நடுவில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் பழிக்கு பழி வாங்கும் மனநிலையோடும் பிற இனத்தவரை பற்றிய வெறுப்புணர்வையும் கூட உள்ளத்தில் புறையோட விட்டிருந்தார்கள். ஒரு எதிரியை அழிப்பதென்றால் அந்த எதிரியோடு அவரது குடும்பம் மற்றும் உறவினர்களை அழிப்பதோடு கால்நடைகளையும் சொத்துக்களையும் கூட அழிக்கும் அளவுக்கு கொடூர உள்ளத்தினராக இருந்தனர். இந்த பின்னணியில்தான் மோசே கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று பழிவாங்கும் எண்ணத்தை சற்று சுருக்குகிறார். ஆனால் இயேசுவோ நிபந்தனையற்ற மன்னிப்பை கொடுத்து செத்து கொண்டிருக்கும் மனித நேயத்தை புதுப்பிக்கிறார். குடும்பங்களில் நடக்கும் குடும்பிப்பிடி சண்டைகள், சமூகத்தில் நடைபெறும் மத கலவரங்கள், இனவெறி தாண்டவம் மற்றும் உலக நாடுகளுக்கிடையே நடைபெறும் போர்கள் அனைத்தும் நம் மனித வாழ்வை சிதைத்து கூறு போடுகின்றன. உரையாடலும் நற்செயல்களுமே நம்மில் புதிய எழுச்சியை கொண்டு வருகின்றன. நீங்கள் ஒருபோதும் பழி வாங்க வேண்டாம், பழி வாங்குவது என்னுடையது, நான் திருப்பி செலுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மாறாக உங்கள் எதிரி பசியாக இருந்தால் அவருக்கு உணவு கொடுங்கள், அவர் தாகமாக இருந்தால் அவருக்கு ஏதாவது குடிக்க கொடுங்கள். கல்வியும் கலாச்சாரமும் வளர்ச்சி பெறாத காலத்தில் பழி வாங்குதல் ஒரு பெரிய பாவச் செயலாக கருத வாய்ப்பு இல்லை. யாராவது ஒரு சிறிய இழப்பு ஏற்படுத்தினாலும் பதிலுக்கு பதில் செய்யும் கலாச்சாரத்தை பெரிய தவறாக எண்ணவில்லை. அருளும் இரக்கும் வெளிப்பட்டுள்ள இக்காலத்தில் இந்த கலாச்சாரம் தவிர்க்கப்பட வேண்டியது. ஆகவே தவறு செய்தவர்களை பழிக்கு பழி வாங்குவதை விட அன்பு காட்டி மன்னித்து ஒப்புரவாக்குவது பொருத்தமானதாகும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். என்னிடம் பழிக்கு பழி வாங்கும் மனநிலை உள்ளதா? தீமையை நன்மையால் வெல்கின்றேனா? தவறு செய்தவர்களை தண்டிப்பதை விட அன்பால் திருத்துகின்றேனா? மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, எங்களிடம் உள்ள பழிக்கு பழி வாங்கும் மனநிலையை அகற்றிவிடும். தீமையை நன்மையால் வெல்லும் மனநிலையும் தந்தரலும். தவறு செய்தவர்களை அன்பினால் திருத்தும் நல்லுள்ளம் தாரும். ஆமீன்.